முருகா சரணம், முருகா போற்றி. 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமைங்க. தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம். இன்னைக்குங்க அருமையான நாளுங்க. முருகனுக்கு பிடிச்ச சஷ்டி நாளுங்க, சமநோக்கு நாளுங்க. அதுவும் இல்லாமல் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குதுங்க. மாலையில் 3:15 ஆரம்பிச்சு, அதாவது மத்தியானம் சொல்லலாம்னு வச்சுக்கல, 3:15 ஆரம்பிச்சு 4:15 இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:45 to 11:45, மறுபடியும் மத்தியானம் 1:30 to 2:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் தான் வருதுங்க, அதுவும் 4:30 to 6. குளியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 to 4 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 12 மணிக்கு மத்தியானம் ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூழத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேற்கு திசைங்க, பரிகாரம் வெள்ளங்க. சூரிய உதயம் வழக்கம் போல காலையில் 6:03 நம்ம இந்திய அமைப்பு பிரகாரம் சூரிய உதயம் ஆக போகுதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிற்பகல், அதாவது மத்தியானம் 12:09 வரைக்கும் சஷ்டிங்க. மத்தியானத்துக்கு மேல சப்தமி திதியா மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 6:02 வரைக்கும் சித்த யோகங்க. அதுக்கப்புறம் மரண யோகமா மாறுது. இன்னைக்கு 4 நட்சத்திரமா எடுத்து பார்க்கிறப்போ இன்னைக்கு அதிகாலை 12:09 வரைக்கும் அனுச நட்சத்திரங்க. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரமா மாறுதுங்க. ரெட்ட நட்சத்திரம் கொண்ட நாள் இதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 12:09 வரைக்கும், அதாவது மிட் நைட் 12:09 வரைக்கும் அஸ்வினிங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே இன்னைக்கு பரணிக்கு இருக்குதுங்க. சரி வாங்க, இன்னைக்கு கோச்சார அமைப்பு எப்படின்னு பார்க்கலாங்க. மிதுனத்துல குரு இருக்காருங்க, சிம்மத்துல சுக்கிரன் கேது இருக்காங்க, கன்னியில சூரியன் புதனும் இருக்காங்க, துலாத்துல செவ்வாய் இருக்காரு, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காரு, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அங்க மாந்தியும் ஸ்டே பண்ணியிருக்காருங்க, மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர ஸ்டேட்ல இருக்காரு. இந்த பொதுவான இந்த கோச்சார அமைப்பை வச்சு இந்த ராசி பலன் கிடைக்க போலாங்க. வாங்க வாங்க மேஷராசி நேயர்களே, இன்றைய புரட்டாசி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. நீங்கள் சொந்தக்காரங்க ஆகட்டும், இல்லை உற்ற நண்பர்கள் ஆகட்டும், இன்றைக்கி திடீர்னு மீட் பண்ணக்கூடிய ஒரு நாள் இருக்குதுங்க இன்றைக்கி. அப்பேற்பட்ட இந்த நாளில் நீங்கள் எல்லாத்துட்டையும் அனுசரணையாக பேசணும். அனுசரித்து மற்றவங்களுடைய விஷயத்தை காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டிங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மேஷராசிக்கு அமோகமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சில பேர் வியாபாரம் தொழில் விஷயமா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இருக்கும். ஏன் சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. எதில் பண்ணாலும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் மைனஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுது. திடீர் செலவுகள் வரும், திடீர் பயணங்கள், அலுப்பு தட்டக்கூடிய விஷயங்கள், அலுப்பு தட்டக்கூடிய செயல்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சில சமயம் நடக்கங்காட்டி உங்களுக்கு மனவித சோர்வு, என்னப்பா அது ஒரு ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சோர்வு மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக போடுவீங்க, அயராது பாடுபடுவீங்க. ஆனால் நிகர லாபம் கம்மியாக இருக்குங்காட்டி தான் அந்த சோர்வு வருது அப்படிங்கிறது உங்கள் மனசாவில் தெரியும். அதை வெளியிலையும் சொல்ல முடியாது, குடும்பத்தில் ஷேரும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட மனத்தாங்கல் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மேஷராசிக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. சில சமயம் உங்கள் எதிர்காலம் குறித்து ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும்ப்பா அப்படின்னு அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உந்துதல் சக்திக்கு தள்ளப்படுவீங்க. அப்பேற்பட்ட முடிவு நீங்கள் அதுவும் எச்சா கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கங்காட்டி நீங்கள் இன்னைக்கு அமைதியாக இந்த நாளை கடந்து போகிறதா புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோச்சார அமைப்பு தெரியுதுங்க. மற்றபடி குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்னங்க சோகமாகவே இருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு அம்மனி கூட சொல்லுவாங்க. அப்பா அம்மா கூட ஏன்டா இப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்கிற, ஏதாவது பிரச்சனையா, பண பிரச்சனையா, சொல்யூஷன் எடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க. ஆனால் மனம் விட்டு பேசுனா உங்கள் வருத்தம் அவங்களையும் போய் ஆட்டு வச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா, பார்த்துக்கலாம் கொடுப்பா அம்மனி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு தாட்டு வார்த்தை தான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு உங்கள் பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குவீங்க. அதில் இல்லை மேஷராசிக்கு அமோகமாக சொல்லலாம்னு வச்சுங்களேன். குடும்பத்தை விட்டுத்தராத ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயம் தானுங்க. இருந்தாலும் பயனற்ற விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், பிறருக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாமே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மதிப்பு கெட்டாது. நல்ல அருமையான ஆள், தன்மையான ஆள், ரொம்ப சாஃப்டான ஆள் அப்படிங்கிற ஒரு தன்மையான பேர் தான் சொசைட்டியில் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களை மற்றவங்களை பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிதல் தன்மையை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களை பாதிக்கிற நபர்கள் கூட உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கடந்து போயிடலான்னு வச்சுக்கங்களேன். அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பொதுவாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னா கொஞ்சம் அமைதியாக இந்த நாளை கடந்து போகிறதா நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரணையாக, ஓ அப்படியா சார் அப்படின்னு அவங்க பேச்சை ஆமோதித்து கேட்டு கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் வீண் விவாதங்கள், வெட்டி பேச்சுக்கள் எது இருந்தாலும் வேண்டாம். உங்களுக்கு மனசில் கொஞ்சம் டயர்டு வந்தால் கூட
அதை நிவர்த்தி பண்ண நீங்கள் இறைவனை உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிக்கங்க. பரணி ஒன்றும் தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. குடும்பத்தை விட்டு கொடுக்காத இருக்கிறதுல மேசராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. இப்படி குடும்பத்தை விட்டு தராத ராசி மேசராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கள் எல்லாம் வல்ல சென்னிமலை முருகனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் நேற்று வரை இருந்தக்கூடிய பல சின்ன சின்ன சிக்கல்கள், ஒரு சச்சரவு, சண்டை, வீண் விவாதங்கள், பயனற்ற பேச்சுக்கள், ஒரு தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அமோகமாக இருக்கலாம். நேற்றே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி அதை விடவே இன்றைக்கி அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புரட்டாசி 12 ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிஷபராசிக்கு அமோகமாக தான் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் அங்கிருந்து ஒரு சுப செய்தி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. எல்லாத்துடைய அளவுலாவி மனம் மகிழக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. சில பேர்த்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்பு கூட சில பேருக்கு அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மந்த நிலைமையில இல்லைங்க. மந்த நிலைமையில தாண்டியாச்சு. இன்றைக்கி அமோகமான ஒரு வியாபாரம் நடக்கத்தான் போகுது, வியாபாரம் செழிக்கத்தான் போகுது. அதனால் உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. இதனாலேயே உங்கள் மனசுக்கும் ஒரு விதமான பூரிப்பு, உற்சாகம், தேஜஸில் ஒரு பொலிவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லுவாங்களே, மன எழுச்சி. இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ரிஷபராசி இன்றைக்கி அமோகமாக இருக்கிறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாத்துலேயும் சப்பார்டினேட்ஸும் சரி அல்லது உங்களுக்கு வாடிக்கையாளர் சரி எல்லாமே உங்களை சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லைங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குங்காட்டி உங்களுக்கு தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி சேமிப்பும் அதிகமாகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மற்றபடி குடும்பத்தில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்குங்காட்டி அந்யோன்யம் அதிகரிக்குங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்காது. அம்மனி வேணுங்கிற அளவுக்கு திருப்தியை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. அம்மனிக்கு மட்டும் இல்லை, அப்பா அம்மா குழந்தை குட்டியை எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்கி தருவீங்க. கல்யாணம் ஆகாதவங்க சுப செய்தி முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சுப செய்தி ஒரு பக்கம் இருந்து வரப்போதுங்க. புதிய முயற்சிகள் எதை எடுத்தாலும் சரி இன்றைக்கி சாதகமாக அமையக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பலருக்கும் உதவி பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த செப்டம்பர் 28 அப்படின்னு சொல்லிட்டுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்தால், நேற்று கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தால் இன்றைக்கி அதெல்லாம் நீங்கி ஒரு அமைதி பிறக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களையாட்ட ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனை பார்க்கவே முடியாது. தொட்டதெல்லாம் தொடங்குது ஐயா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணிக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்காகவே இருக்குது அப்படின்னு படைக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவோங்களே, அப்பேற்பட்ட ஒரு என்ஜாய்ஃபுல் டே, ஒரு சாதனை படைக்கக்கூடிய சாதகமான நாள் அப்படின்னு ரிஷபராசி நேயர்களில் மிருகசீரிஸுக்கு இருக்குதுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமையும் சார் வியாபாரம் லீவு, கடையும் லீவு விட்டேன், வேலையும் இல்லை, அதனால் வீட்டில் உட்காந்து எதிர்கால திட்டத்தை பற்றி யோசனை பண்ணணும் சார் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இன்னைக்கு தோணும். அதனால் காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மனியோடு உட்காந்து வீட்லேயோ அல்லது வெளியில் கோயிலுக்கு போயோ அல்லது எங்காவது சின்ன உங்கள் சொந்த ஊருக்கு போயோ எதிர்கால திட்டத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும்னு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க. கூட்டு குடும்பம் இருந்தால் அது இதை விட சந்தோஷம். எல்லாத்து கூட உட்காந்து இப்படிலாம் வருமானம் இருக்குது, இப்படியெல்லாம் செலவாயிட்டு இருக்குது, சேமிப்பு இவ்வளோதான் இருக்குது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப நல ஆரோக்கியத்தில் குடும்ப நல என்ன சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் எதனா பண்ணணும் அப்படின்னு அந்த சேவிங்ஸை பற்றியே திங்க் பண்ணுவீங்க. பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படிமே. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் புரட்டாசி 12 மிதுனத்துக்கு ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், தோட்டத்து பிரச்சனை இருக்குது, காட்டு பிரச்சனை இருக்குது, பழைய வீடு வாங்குற விற்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வம்பு வழக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்ததுன்னா கூட அதுக்குண்டான ஒரு சாதகமான முடிவு, சாதகமான வழி ஒன்று இன்றைக்கி கிடைக்க போகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மற்றபடி குடும்பத்தில் எல்லாருமே சகோதர சகோதரிகளாகட்டும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரனாகட்டும் புள்ள குட்டி வெளியில் படிச்சுட்டு இருந்தால் ஹாஸ்டல் இருந்தால் கூட அவங்ககிட்ட இருந்தும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கும். நல்லா படிக்கிறாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கப்பா, நீ தைரியமாக இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகவலும் நல்லா ஒரு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. உங்கள் எந்த முயற்சிக்கும் பலன் இல்லாமல் போகாதுங்க. எடுத்த முயற்சி அனைத்துக்கும் இன்றைக்கு அருமையான பலன் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க போதுங்க. எதிர்பாராத சில வரவுகள் கூட உங்களுக்கு வந்து திக்குமுக்காட வைக்கும். இந்த பணம்லாம் வராதுன்னு நினச்சேன், வந்துருச்சே, பெரிய விஷயமாப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய அந்த வரவுனால உங்களுக்கு சேமிப்பும் கண்டிப்பாக உயரப்போகுது. வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க.
அம்மனியே ஆச்சரியப்படுவாங்க, நீயா கஞ்சப்பைன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஒரு தாராள பிரபு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் பிரயோகத்தினால இன்றைக்கி குடும்பத்தில் உங்களுக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. மந்த நிலை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் இருக்காது. மந்த நிலையெல்லாம் பறந்து போய் இன்றைக்கி ஒரு சூப்பரான மேன், சூப்பரான டே அப்படிங்கிற மாதிரி மாறுவீங்க. மொத்தத்தில் இன்றைக்கி சுறுசுறுப்பான உற்சாகம் மிகுந்த மிதுனராசி நேயர்களில் மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் காலதாமதமான ஒரு விஷயம் முடிவு கிடைக்கலையே அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி எல்லாம் நீங்கி ஒரு நீட் சொல்யூஷன், பர்ஃபெக்ட் சொல்யூஷன் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கிடைக்குங்க. கவலைப்படாதீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களே. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. அதே சமயம் புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். மொத்தத்தில் மிதுனம் இன்னைக்கு அமோகத்திலையும் அமோகம் அப்படின்னு சொல்லலாம். போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, சார் வாரம் ஃபுல்லாக வேலைன்னு இருந்தால் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டுமே வாழ போகிறேன் அப்படின்னு உங்கள் தேவைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் அறிந்து உணர்ந்து இன்னைக்கு நிறைவேற்றி ஒரு அளவில்லா மகிழ்ச்சியை கொடுக்க போகிறீங்க குடும்பத்துக்கு. கடகராசி நேரா நீயே அப்படின்னு மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு உங்கள் ஒவ்வொரு செயல்பாடும் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த புரட்டாசி 12 இருக்க போதுங்க. எதுலேயுமே ஆனால் தேவையற்ற செலவுகள் செய்ய மாட்டீங்க. ஆனால் கஷ்டப்படுற நீங்கள் தானே, உங்களுக்கு அந்த காசின அருமை தெரியுமில்ல. அதனால் தேவையற்ற செலவு செய்யாமல் சிக்கனமாக செலவு பண்ணி சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. திடீர்னு ஒரு மனசுக்குள்ளே தோணும், வா பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அம்மனியை கூட்டிகிட்டு இல்லை குடும்பத்தாருடன் சிம்பிளாக ஒரு கோயிலுக்கு போய் கொஞ்சம் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. இன்னும் சில பேருக்கு புண்ணிய திருத்தலங்கள் இருக்குல்ல, அங்கே போகிறதுக்கு உண்டான பிளானிங் கூட இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனாலும் மனசுக்குள்ளே இந்த கடன் பிரச்சனை வேறு தொந்தரவாக இருக்குது. நாளைக்கு போனால் அவன் கேட்பானே அப்படின்னு அந்த கடன் பிரச்சனையை பற்றி மனசுக்குள்ளே ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருந்தால் கூட அது இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காதுங்க. அந்த உங்கள் கண்ட்ரோலில் தான் அந்த கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். மற்றபடி உங்களுக்கு வியாபாரம், தொழில் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். வேலையிலிருந்து ஓய்வு இருந்தால் கூட நாளைக்கு வேலையை பற்றி இன்னைக்கே சிந்தனை பயப்படக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்களும் இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்க போகிறீங்க. இப்படி எல்லாம் வந்தாலும் சரி, சில காரியங்கள் எனக்கு தடங்களாகவே இருக்குது சார், தாமதமே ஆகுது சார் அப்படின்னு இருந்தால் அந்த தாமதங்கள் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு மாற்றமான சூழல் கூட இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குது. முதல்ல புதுமையான விஷயம், ஒரு நியூ தாட்ஸ், வீடு ஒன்று வாங்குகிறோம், வண்டி வாங்குகிறோம் அல்லது ஏதாவது ஒரு வீடு சேஞ்ச் பண்ணுறோம், இது மாதிரி புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஆர்வத்தினால உங்களுடைய மன உற்சாகம் நல்ல ஒரு அமோகமாகவே இருக்கும். பட் என்ன பண்ணாலும் சரி, மன நிறைவான வாழ்க்கை வாழணும்னா இதுதான் வழி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு இன்னைக்கு குடும்பத்துக்காகவே கடகராசி நேயர்கள் டெடிகேட்டட் டு யூ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவீங்க. இப்படி குடும்பத்துக்காக கடகராசி நேயர்கள் இருந்தாலும் புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க தேவை அறிஞ்சு நிறைவேற்றங்காட்டி யூ ஆர் த ஜென்டில் மேன் அப்படிங்கிற மாதிரி, ஜென்டில் உமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுப்பீங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க ஒத்துழைப்பு, குடும்பத்துடன் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். அம்மனிக்கு ஐயனும், ஐயனுக்கு அம்மனியும், அப்படிப்பட்ட அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை இந்த கடகராசி நேயர்கள் இன்னைக்கு சந்தோஷமாக கண்கொள்ளா காட்சியாக வாழ போகிறீங்க. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு புனர்வசமும் பூசமும் இன்னைக்கு இருக்க போகிறீங்க. ஆயிலியம் பொறுத்த வரைக்கும் ஆர்வம் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட இறுதியில் வெற்றிக்கு பஞ்சம் இருக்காது. இப்படி கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அமோகம் அப்படின்னு இருக்குங்காட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி என்பவர்களே, புரட்டாசி 12ஆம் தேதி நேற்று மாதிரி தான் இருக்குமா சார், கொஞ்ச நாள் கொஞ்சம் பாசிட்டிவாக வருமா சார் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி உங்கள் மாறுபட்ட சிந்தனையினால் ஒரு நல்ல காரியத்துக்குரிய துவக்க நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாறுபட்ட சிந்தனை அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த வழியில் போனால் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிடலாமா, இல்லை கஷ்டப்பட்டாலும் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு எப்படி ஒரு வெற்றி பெறலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உற்சாகமான ஒரு சிந்தனை கண்டிப்பாக மனசிலிருந்து வெளிவரப்போகுது. அப்பேற்பட்ட உற்சாக சிந்தனையினால உங்கள் மன எழுச்சி ரைட்டுங்களா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுது. மனம் ஆரோக்கியமாக இருந்தாவே உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது. இப்பேற்பட்ட உங்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி வியாபாரம், தொழிலில் நல்ல நல்ல வாய்ப்புகள், நல்ல நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார மேம்பாடு நல்லாவே தெரியுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் லீவாக இருந்தால் கூட சில பேர்த்துக்கு அந்த அன்அஃபிஷியல் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணி புதிய வாய்ப்புகள் தேடக்கூடிய காலகட்டமும் நல்லாயிருக்கு.
குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் அளவுலாவி மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நாள் நல்லாவே இருக்குதுங்க. எதிர்பாராத உங்களுக்கு ஹெல்ப்பிங் யாராவது வந்து தன்னை போல் பண்ணுவாங்க. மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க, இது வேணும் அப்படி வேணுமே, யார் வந்து நமக்கு உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து உதவி வரும், அல்லது கேட்ட இடத்துலேருந்து உதவி தாராளமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் எசகொசகாக இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த உடல்நிலை முன்னேற்றம் கூட இன்றைக்கி நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நேற்றை விட இன்று ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான உற்சாகம் மிகுந்த ஊக்கமான நாள் அப்படின்னு மிக தெளிவாக தெரியுதுங்க இந்த கோச்சார அமைப்பு பிரகாரம். அதுலேயும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய பிஹேவியர்ஸ் இன்றைக்கி சேஞ்ச் ஆகி அது மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வெற்றி என்ற ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி நல்ல வழி கிடைக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படி ஏங்கி துவச்ச உங்களுக்கு வெற்றிக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி தெரிய போகுதுங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய விட இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஊக்கம் மிகுந்த உற்சாகம் மிகுந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். சிம்மம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய்ஃபுல் டே அப்படின்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள், நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களை, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி வியாபாரம் தொழிலில் காலையில் எந்திரிச்சுன்னு ஒரு பிளான்டாக இருப்பீங்க. இப்படி போனால் முடிச்சுட்டு மத்தியானத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி பிளான்டு ஸ்ட்ரக்சராக போய் அந்த காரியத்துக்கு இறங்குனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கே அந்த காரியம் முடியும், அந்த செயல்பாடு முடியும், பொருளாதார மேம்பாடு உண்டாகும். குடும்பத்துக்காக இன்றைக்கி ஆஃப் டே செலவுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்படியெல்லாம் இருந்து உங்களுக்கு வெரி பர்டிகுலராக பெற்றோர் வகையில், அப்பா அம்மா வகையில் ஒரு ஆதரவு கிடைக்கும். அந்த பெற்றோர் அப்பா அம்மா இருக்காங்களே அவங்களுடைய உங்கள் தாத்தா பாட்டி அந்த வகையிலையும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அல்லது உங்கள் முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனை அங்கங்கே இருந்தால் கூட அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். மொத்தத்தில் பெற்றோர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அம்மனியோட இருந்த கருத்து வேறுபாடுகள், முட்டல் மோதல்கள் இன்னைக்கு குறைஞ்சு கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் போய் அன்பு மலை பொழிஞ்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, மன வாழ்க்கை டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் மிக தெளிவான ஒரு உற்சாக மனநிலையோடு இன்றைக்கி இருக்கலான்னு வச்சுங்களேன். அம்மனிக்கிட்ட சொல்கிறேன், ஐயன்கிட்ட சொல்கிறேன். அம்மனின்னா ஐயா அம்மனி புரிஞ்சுக்குவீங்களா, அது மாதிரி தானே. அப்புறம் குடும்பத்தில் சில பொறுப்புகள் உங்களை தேடி கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனையே வரும். உடன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு குதூகலமாக இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்மளால் குதூகலமாக குடும்பத்தோடு இருக்க முடியாது. நான் நண்பரோடு தான் போய் குதூகலமாக இருக்க போகிறேன்னு போனீங்கன்னா சண்டை ஓவராக வந்துடும். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சுப செய்தி ஒன்று கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களை சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்குல்ல, அது எல்லாமே உங்களை ஒரு நல்ல நிலையில் தான் வச்சுருக்குது. நல்ல உறவுகளும் நல்ல ஒரு இணக்கமாக தான் எல்லாமே இருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாதுங்க. வண்டி வாங்கணும், அந்த புதுசாக ஏதாச்சும் முயற்சி பண்ணோம்னா நல்லாவே பண்ணலான்னு வச்சுங்களேன். எதிர்பார்த்த விதத்தில் உங்களுக்கு இந்த நாள் அமையணும் முதலே சொல்லிட்டோம்ல, அதே போல தான் இன்றைய நாள் உங்களுக்கு பல வரவுகளை தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. மற்றபடி உங்கள் உறவுகளும் மேம்படக்கூடிய தன்மையில் தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத பல பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய, ஆதரவு கரம் நீட்டக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்கள் தன்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசம் தெரியக்கூடிய காலகட்டம் உத்தரத்துக்கு நல்லாவே தெரியுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் நடந்துட்டீங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி குதூகலத்துக்கு பஞ்சமே இருக்காது. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரிய தடங்கல்கள் இன்றைக்கி கொஞ்சம் இருந்தால் கூட இறுதியில் அந்த தடங்கள் நீங்கி ஒரு உற்சாகமான மனநிலைக்கு கண்டிப்பாக போவீங்க. சித்திர நட்சத்திரக்காரங்களே, கன்னி இன்னைக்கு ஜெகஜோதியாக வாழக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுது. வாழ்த்துக்களுங்க உங்களுக்கும், நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, எந்த விஷயத்தை பண்ணாலுங்க சார் லேட்டாக ஆகுதுங்க சார். 1 கிலோமீட்டர் ஒரு பைக்கில் ஒரு நிமிஷம் ஒருத்தன் போனான்னா நமக்கு 4 நிமிஷம் ஆகுது சார். அத்தனை ஸ்பீடு பிரேக் சார், எங்களுக்கு மட்டும் தான் தெரியுதா அப்படின்னு எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடங்கல்கள், தாமதங்கள் அப்படி இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சு போய் டக்குன்னு மற்றவங்க போல உங்கள் வாழ்க்கையும் முன்னேறக்கூடிய காலகட்டம் துலாத்துக்கு இருக்குது. ரைட்டுங்களா? மன இறுக்கம் குறைஞ்சு மன எழுச்சி உற்சாகமான மனநிலையில் தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்க போகிறீங்க. உடனே 2 பார்த்துக்கிறேன், எத்தனை நாளைக்கு பயந்துட்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதனாக தோன்றுவீங்க. மனம் எழுச்சி பெற்றால் வெற்றி என்பது எளிது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அமோகமாக இருக்க போதும்.
வியாபாரம் தொழிலில் இது வரைக்கும் மந்த நிலையில் இருந்தால் வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பொருளாதாரத்தில் மேம்பட வைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது. நிகர லாபம் ஆகா ஓகோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் நண்பர்கள் மூலிமா கூட உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு ஆதாயம், ஒரு உந்துதல் சக்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் துலாத்துக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் உங்கள் துலாம் ராசியில் வேலைப்பளு அதிகமாக இருக்காது, வேலை ரெஸ்டத்தான் இருக்கும். அப்படியே வேலையில் இருந்தால் கூட அதில் மன அழுத்தமான வேலையில் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் லேசாக நீ பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக முடிச்சிடலான்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தாலும் அந்த வேலையிலையும் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேவாக இருக்குது. அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். பண வரவில் இருந்து வந்த தடைபாடுகள் இடர்பாடுகளில் நீங்கி பண வரவு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பீங்க. அப்படி மீண்டும் இன்றைக்கி அப்படி இருந்துட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. மொத்தத்தில் ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு கோயில் குளத்துக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு கூடுதலான பல நன்மைகள், பல வியத்தகு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் பல தடைகள், பல தொந்தரவுகளை தாண்டி ஜெயிக்கணுமே அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தம் நீங்கக்கூடிய காலகட்டம் துலாத்துக்கு இன்னைக்கு இருக்குதுங்க. நம்பி வீறு கொண்டு எந்திரிச்சு கிளம்புங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் இடர்பாடுகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு நடக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு பணவரவு தனவரவு வருங்க, நெருக்கடிகள் குறையக்கூடிய காலகட்டங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பின்னோக்கி போகணுமே அப்படின்னு சிந்தனை மாறி முன்னோக்கி போனதை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு எடுத்து சொல்லலாங்க. தைரியமாக இருங்க, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கும் சின்ன பிரச்சனைகள், மனம் அழுத்தம் தராத சின்ன சின்ன பிரச்சனைகள், அது வியாபாரம் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும். சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம சிந்தனை வயப்படுவோம். சிந்தனைன்னு ஒன்று வயப்பட்டால் தான் நம்ம மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அப்படிங்கிற பல இந்த ட்ரையாங்கிள் பேசிஸே நீங்கள் திங்க் பண்ணி ஒரு சுறுசுறுப்பான ஒரு திங்கிங் பர்சன் அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? முடிவை நம்ம எடுக்கணும், அப்போ தான் சிந்தனை பண்ணணும். அப்பேற்பட்ட முடிவுகளை நல்ல முடிவாக எடுக்கணும் இறைவா அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சிங்கன்னா நல்ல முடிவு, வெற்றிக்குண்டான முடிவு கண்டிப்பாக எடுக்கலாம். மற்றவங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம்ல, அது நமக்கு வேண்டாம். மற்றவங்களை பற்றி நம்ம எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். நம்ம வேலையை பார்க்க முடியல, நீ அடுத்த பற்றி நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களை அடிச்சுக்கிறதுக்கு நீ ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட உங்களுக்கு எல்லா ஒரு விஷயத்திலையும் ஒரு கவனம், நிதானம், பொறுமை ரொம்ப அவசியம். துருதுருன்னு இருக்கிற நீங்கள் துடுக்குத்தனமாக ஒரு காரியத்தை பண்ணி கடைசியில் எசகொசங்க மாட்டிக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் ஒரு முன் எச்சரிக்கையாக இந்த சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. எதுலேயுமே ஒரு பொறுமையை கடைபிடிச்சு அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. மற்றபடி வியாபாரம் தொழிலில் மற்ற ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு நல்லாவே கிடைக்கும். முன்ன வரவு செலவில் முன்ன பண்ண ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவு சில பேர்த்தை திக்குமுக்காட வைக்கும். அதனால தான் மன சஞ்சலம், மன திணறல் வரக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசி மேலே இருக்குது. மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக திட்டுறவன், மறைமுகமாக பழி வாங்குறவன் அது செஞ்சுட்டே தான் இருப்பான். அவனை பற்றி யாரையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நேருக்கு நேர் இருந்தால் அவங்களை எதிரியாக பார்த்து போராடி ஜெயிக்கலாம். மறைமுகமாக திட்டணும் என்ன பண்ணுவீங்க? அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் என்னதான் கடின உழைப்பு பண்ணால் கூட செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல, வரவு கம்மியாக இருக்குது அப்படின்னு மனசில் ஓரளவுக்கு ஒரு ஏக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ சுப செலவோ விரைய செலவுக்கு இன்றைக்கி பஞ்சமில்லாத நாள். அதனால் கொஞ்சம் எதுக்கு செலவிடணும்னா பார்த்து உஷாராக செலவு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரி பண்ணிக்கோங்க. கடன் வாங்கி செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பாக சொல்லிக்கிட்டு, அதில் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்கள், ஓகே, நீங்கள் சொல்கிற ஐடியாக்களை கம்பல்சரி ஒரு கேட்டாங்கிற புடிவாத குணம் அதை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே நிதானம், பொறுமை, அவசரம் இல்லாத ஒரு நிலைமையை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அப்படி இருந்துட்டால் அனுசம் நல்லாவே இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்து தான் வாழ்க்கை இருக்கும். இப்படி விருச்சிகம் அப்படியே இருந்தாலும் முன்னப்பண்ண இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போனோம்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அமோகமாக கொண்டு போயிடலாங்கிறதுனால நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அவசரப்பட்டு உங்கள் அவசரத்தன்மையினால் நல்ல வெற்றி வாய்ப்பை இழந்துடாதீங்க.
ஏன்னா உங்களுடைய உற்சாகம் ஓவரான உற்சாகமாக ஆகி அந்த காரியத்தை நம்மளே மைனஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஆயிரும். ஓவர் உற்சாகம் நமக்கு ஆகாதுல்ல. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நீங்கள் பண்ணணும். அது வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, எப்படி வாடிக்கையாளரை கவர் பண்ணணும், அவங்க எரிச்சலாக பேசினா கூட எப்படி நிதானமாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த தன்மையில் இன்றைக்கி செயல்படணும். மற்றபடி உங்கள் உற்ற உறவுகள், உற்ற நண்பர்களுக்கு சில சிக்கல்களுக்காக ஹெல்ப் பண்ண போவீங்க, நல்ல மனசோட தான் போவீங்க. அந்த போய் ஹெல்ப் பண்ணுற இடத்துல அந்த சிக்கல் கொஞ்சம் பெருசாகி போயிடும். அதனால் மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் கூட இன்றைய சூழல் உங்களுக்கு அது கைவிடுக்குமா அப்படின்னு பார்த்தா சந்தேகமாக தெரியுது. அதனால் நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அமுக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்களேன் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எந்த போட்டி வந்தாலும் சரி, வியாபாரத்துலேயும் சரி அல்லது தொழிலையும் சரி அல்லது வேலையில் இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால், போட்டி வந்தால் அதையே சமாளிச்சிடலாம். அந்த திறமையெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லாவே இருக்குது. அதில் எல்லாம் குறைபாடுகள் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. மற்றபடி செல்வதற்கு பயணங்கள் கொஞ்சம் அலுப்பு தட்டக்கூடிய காலகட்டம் இருக்குது. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டுன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அம்மனி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க, எங்கள் தோட்டத்தில் இந்த வேலை இருக்குது, எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, போய் கூட்டிகிட்டு வரணும். இப்படி ஏதோ ஒரு அலைச்சல்கள் கொஞ்சம் மன விரக்தியை உண்டு பண்ணும். ஒரு நாளைக்கு ரெஸ்ட் விட்டால் கூட முடியவே மாட்டேங்குது, வேலை வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி மனப்புலம்பல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய அந்த அன்பு பரிமாற்றத்துக்காக இயங்கக்கூடிய நபர்கள் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அம்மனியுமே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு அலைச்சலே கிடையாது. அப்பா அம்மா போய் ஊரில் பார்க்கறது அலைச்சலா, சந்தோஷம் தானே அப்படின்னு மன மகிழ்ச்சியோடு போயிட்டு வாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கஷ்டமெல்லாம் விலகி ரைட்டுங்களா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வழியை கண்டுபிடிக்கலான்னு வச்சுங்களேன். எதுலேயுமே ஒரு சோம்பேறித்தன்மை, ஒரு மந்தத்தன்மை, சுறுசுறுப்புக்கு பஞ்சமான தன்மை இப்படியெல்லாம் இன்றைக்கி இருந்தாலும் அதை கடந்து நீங்கள் உற்சாகம் மிகுந்த ஆள் அப்படின்னா நீங்கள் தான் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு உங்களை நீங்களே மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆதாயம் மிகுந்த ஒரு உற்சாகமான நாளாக தனுசு ராசி நேயர்கள் கொண்டாடலாங்க. அப்படி கொண்டாடுறப்போ மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பல விதமான சங்கடங்கள், சிரமங்கள், ஒரு நெருக்கடியான சூழல் ஒவ்வொன்றுக்கு வரலாம். அதை கடந்து போனோம்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக டீல் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். போராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் செயல்பாடு நல்ல உற்சாகமாக இருந்தால் கூட அந்த முயற்சி கடைசியாக நம்ம கைவிடுக்கலையே அப்படின்னு ஒரு மன வருத்தம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்ட வேண்டாம்னு சொன்னால அது போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து கொஞ்சம் பரவாயில்ல உடுப்பா அப்படின்னு அனுசரணையாக போயிட்டீங்கன்னா இந்த தனுசில் இருக்கக்கூடிய மூலம், போராடம், உத்திராடம் எல்லாமே இந்த நாளை கொஞ்சம் ரிலாக்ஸாக கொண்டு வந்துடலாம்னு வச்சுங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தை பற்றி இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்டில் அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம வேலை உண்டு, வேலையிலேயே கஷ்டம், தொழிலையும் கஷ்டம், வேலையிலையும் கஷ்டம், குடும்பத்தை எங்கே சார் நினைக்கிறது அப்படின்னு உங்கள் மன உறுத்தலோட பல வேலையை, பல தொழிலை, பல வேலை செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் மாறி குடும்பத்துக்காக இன்றைய நாள் நல்ல நாளாக ஒதுக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு பிரகாசமாக ஜொலிக்க போகுது. அந்த பிரகாசமான எண்ணத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க இன்றைக்கி வழக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகிறீங்க. பெரிய லாபம் கிடைக்காட்டி கூட ஒரு மன நிம்மதியான ஒரு பொருளாதாரம் அமைய போது ஒன்றும் தப்ப வேண்டாங்க. வெளியூர்லேருந்து அல்லது உங்கள் உள்ளூர்லேருந்து, உங்கள் சொந்த ஊர்லேருந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வந்து கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தினால உங்கள் உள்ளம் பூரிப்படைஞ்சு வழக்கம் போல் குடும்பத்தை நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. அந்த என்ஜாய்ஃபுல் மூமெண்ட்டை நீங்கள் அன்பு பரிமாற்றமாக அதை மாத்திரப்போ குதூகலத்துக்கு பஞ்சமே இருக்காது, உற்சாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு உங்களை நீங்களே மெச்சிக்கிற அளவுக்கு மகர ராசி நேயர்கள் குடும்பத்துடன் அந்யோன்யமாக ஒரு சூப்பரான நாளாக கொண்டாட போகிறீங்க. உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய தன்னம்பிக்கையான வார்த்தைகள், உங்களுடைய உற்சாகமூட்டும் ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் உயரப்போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் மதிப்பு மரியாதை கம்மியாக இருக்கிறவங்க கூட சே நம்ம மேலே இவ்வளவு பாசமாக இருக்காளே அப்படின்னு சம்சாரத்து மேலே ஆகா ஓஹோன்னு கொஞ்சம் பாசத்தை செலுத்த போகிறீங்க. குடும்பத்திலையும் உங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கிய மேம்பாடு. குடும்பத்தை பற்றி இவன் கவலைப்பட மாட்டான்னு நினச்சேன், ஆனால் குடும்பத்துக்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் மனசு விட்டு பேசுகிறானேன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு
உங்கள் மதிப்பை கூட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்கு அமோகமாக இருக்குது. மனசளவில் இருந்து வந்த பல சிக்கல்கள் இப்படி மனம் விட்டு பேசுகிறப்போ குறைஞ்சி போயிடும். மனசு லேசாயிடும். மனசு லேசானோடனே உங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா மகர ராசினர்களே? அப்படி யாராவது அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு கையிருப்புகள் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் செலவும் மீட் அவுட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி சில பேர்த்துக்கு அந்த கையிருப்பு சேமிப்பு குறையக்கூடிய காலகட்டம் இருக்குது. உற்சாகத்துக்காக, உங்கள் சம்சாரத்துக்காக, அம்மனிக்காக, குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுல கஞ்சத்தனமாக இருக்காதீங்க. கொஞ்சம் இன்றைக்கி தாராளமாகவே செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணுறப்போ இன்னமும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். இப்படி இன்றைக்கி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் 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 குதூகலம் அப்படிங்கிற மாதிரி தான் வருதுங்க. உங்களுக்கு மொத்தத்தில் உற்சாகம் மிகுந்த கவலை இல்லாத ஒரு சூப்பரான நாளாக கடவுள் கொடுத்துருக்கார். என்ஜாய் பண்ணுறதும் என்ஜாய் பண்ணாமல் கஞ்சத்தனமாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்துக்கணும். கஞ்சத்தனமாக இருந்தீங்கன்னா அம்மிட்டு அடி வாங்குறது கன்ஃபார்ம் வச்சுக்கங்களேன். பார்த்து சந்தோஷமாக இருங்க. அதுவும் இல்லாமல் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு உற்சாகமான ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான அமோகமான நாள் அப்படின்னு சொல்ல முடியுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தோட நீங்கள் அந்நியோன்யமாக இருக்கிறப்ப மதிப்பு மரியாதை குடும்பத்தில் மேலோங்க போகுது. கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்காக ஒரு சாதகமான சூழ்நிலையை எல்லா விஷயத்திலையும் அமைச்சு கொடுக்க போகுது. மகரம் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணி குடும்பத்துக்காக செலவு பண்ணி சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்களுங்க. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் காலங்காத்தால் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு நமக்கு வேலையை செஞ்சிட்ருக்கணும். ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகணும், தோட்டங்காட்டில் வேலை செய்ய போகணும், எங்கள் சொந்த ஊருக்கு போகணும். அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி சுறுசுறுப்பாக எந்திரிச்சு உங்கள் வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க. முடிஞ்சால் அம்மனையும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. ஒரு கோயிலுக்கு போகிறப்பா நேரமே போகலவா அப்படின்னு. அப்பேற்பட்ட சுறுசுறுப்பாக எறும்புக்கு ஈக்குவலாக இன்றைக்கி சுறுசுறுப்பாக செயல்படுற உங்களுக்கு ஒரு ஊக்கம் மிகுந்த உற்சாகம் மிகுந்த மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாள் அப்படின்னே கும்பத்துக்கு சொல்லலாம். இந்த புரட்டாசி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை ஃபுல் டே என்ஜாய்ஃபுல்லாக பார்க்குறப்போ சில ராசியில் நீங்களும் சேர்ந்துக்கிறீங்க. ரிஷபம் மிதுனம் போலவே கும்பராசிக்கும் அமோகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு சொந்த ஊரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட அதை பற்றி சிந்தனைகள் வந்து அவங்ககிட்ட ஓப்பனாக கேட்டுடலான்னு ஓப்பனாக கேட்டு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் ஒன்று உங்களை நீங்களே எடுத்துக்க போகிறீங்க. உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு காணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லைங்க கும்பராசி நேயர்களே. மற்றபடி உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. வியாபாரம் தொழிலில் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற ஆட்களில் முதலாளியே நேற்று நீங்கள் சொன்னீங்களே செஞ்சு முடிச்சிட்டங்க அப்படின்னு உனக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துன்னு வச்சுங்களேன். உங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கையாக இருந்த அவன் நம்பிக்கையை மாற்றிடுவான். முதலாளி வேலை தான் வாங்குவார், காசு கொடுக்க மாட்டான்னு நினச்சேன், சம்பளம் போக எக்ஸ்ட்ரா டிப்ஸ்லாம் கொடுக்குறாரோய் அப்படின்னு பெருமையாக 4 பேர் சொல்லுவான். அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய வீட்டிலேருந்து வேலை செஞ்சால் கூட அதை ஈஸியாக முடிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க. மற்றபடி ஒவ்வொரு விஷயத்துலையும் பல பேர் கொண்டு வந்து ஆலோசனை கேட்பாங்க. அட நம்ம சொல்கிற ஆலோசனை எடுபடுதா அப்படின்னு உங்களை நீங்களே மெச்சும்படி பல வியத்தகு ரிசல்ட்டை சொல்ல போகிறீங்க. வெற்றிக்குண்டான ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வழிகாட்ட போகிறீங்க. பிறருக்கு வழிகாட்டுதல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதையும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்படிலாம் இருந்த உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டு போய் மாட்டிக்குவீங்க. அப்பேற்பட்ட சில விஷயங்களில் ஒரு மூக்க நுழைக்கிறது, நம்ம கேட்காத ஒரு விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சு நம்ம மாட்டிக்கிறதா நம்மகிட்ட இருக்க தப்புங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே இன்றைக்கி சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத கும்பம் குதூகலமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஒரு டேலண்டான டே, சுறுசுறுப்பான நாள்னு சொன்னால உங்களுக்கு தான் படன்னு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஆளை குடும்பத்திலே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி அம்மனி போற்ற அளவுக்கு அவிட்டம் இன்றைக்கி அமோகமாக இருப்பீங்க. சதயநட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இன்றைக்கி தன்மை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. எடுத்த செயல் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வீராப்பு இன்றைக்கி சதயத்துக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு பஞ்சம் இருக்காது. இப்படி கும்பம் இன்றைக்கி அவிட்டம் சதயம் புரட்டாதியோட என்ஜாய்ஃபுல் டே அப்படின்னு இருங்க. கொஞ்சம் பொறுமையை கைப்பிடிச்சா இந்த நாளை இன்னும் அமோகமாக கொண்டு போகலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மீனராசி என்பர்களே, சார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்க சார் கடை எதுக்கும் போக மாட்டேங்க சார், வேலைக்கு இன்றைக்கி லீவ் தான் சார், பிரச்சனை இல்லைங்க சார், தொழிலுக்கு இன்றைக்கி லீவ் விட்டுறலாங்க சார் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட முதலாளி இன்றைக்கி வாடிக்கையாளர் நிறைய கேட்குறாங்க வாங்க அப்படின்னு உங்களை வியாபாரம் சார்ந்து தொழில் சார்ந்து கொஞ்சம் வெளியே வர சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க,
ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கால சூழ்நிலை உங்களுக்கு அமையாதுன்னு வச்சுக்கல. இருந்தாலும் அந்த அலைச்சலுடன் கூடிய உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். பண உயர்வுக்கு ஒரு வழி கிடைக்கும். பெரிய அலைச்சல் நினைச்சிடாதீங்க. அலைச்சல் கண்டிப்பாக குறையக்கூடிய நாள் தானே. இருந்தாலும் உங்களுக்கு பல்வேறுபட்ட இடத்துல இருந்து சின்ன சின்ன அலைச்சலோட நீங்கள் கவலைப்பட்டால் கூட அதுக்குண்டான ஆதரவு பொருளாதார மேம்பாடும் கிடைக்கிறப்போ மனமகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ரைட்டுங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறது முடியாட்டி கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையான நாள் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கல. அப்பேற்பட்ட உங்களுக்கு சில காரியம் செய்யறப்போ பொறுமை நிதானம் வேணும். நான் தான் வல்லின்னு சொன்னேன், என் உயிர் எடுத்து வர சொல்லிட்டு இப்போ வர ஒரே தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சில காரிய தாமதங்களை நினச்சி உங்களை நீங்களே எரிச்சல் படுத்தி மனசு வார்த்தையாக வெளிவிட்டுருவீங்க மற்றவங்ககிட்ட. அந்த எரிச்சல் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அவங்க இவனை செல்லு வில்லு வில்லுன்னு விழுந்துட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் தேவையில்லாத பேர கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் மீனராசி கொஞ்சம் இருக்குதுங்க. பொறுமை நிதானம் வார்த்தையில் கவனம் என்ற ஒரு பாணியை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில் மீனராசி நேரிடும். அதனால் பயனற்ற பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்கள் வீண் அரட்டைகளை இன்னைக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரைட்டா? நினச்சது நடக்கலையா, சத்தம் இல்லாமல் நடக்கலை பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக வர்றதா ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்களேன். உங்கள் மேலேயே நீங்கள் எரிச்சல் பட்டா அப்புறம் யார் என்ன சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு தெரியுதுங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலையும் ஒரு சாதகமான சூழ்நிலை வந்தால் கூட உங்கள் கோபம் எரிச்சல்னால அதை தவற விட்டுருவீங்களோ அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் நிதானமாக இருக்க சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பல இடத்துல இருந்து கூட சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணணும், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் உண்டான ஒரு தகவல்கள் வருவதில் தப்புன்னு கிடையாது, நல்லதே நடக்குன்னு வச்சுங்களேன். குடும்பத்தில் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக போயிடுவீங்க. குடும்பத்தில் எந்த பாகுபாடும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், ஒரு விஷயத்துக்கு மதியானத்துக்கு மேலே வெளியே போகிறோம்னா போயிட்டு வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல அனுபவம் மிகுந்த பொருளாதார மேம்பாடு தரக்கூடிய ஒரு நிறைவு மிகுந்த நாள் அப்படின்னு மீனராசிக்கு சொல்ல முடியுங்க. அதுவும் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத சின்ன சின்ன அலைச்சல்கள் கூட உங்களை எரிச்சல் படுத்தும். சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவீங்க, அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் திட்டமிடாத காரியத்தை செஞ்சால் மாட்டிக்குவீங்க. பேச்சுக்கள் பேசுகிறப்ப கவனமாக இருக்கணும், மற்றவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்கணும், அப்படி இருக்கணுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அங்கங்கே வெட்டி வீண் அலைச்சல் இருந்தால் கூட வெட்டி அலைச்சலாக போச்சுப்பா, இந்த சண்டை வெட்டியாக போச்சுப்பா அப்படின்னு கொஞ்சம் புலம்பல் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க பழகிக்கோங்க. மீனம் எல்லாமே கலந்துருக்கங்காட்டி எனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியும்னு வச்சுக்கல. நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. நேயர்களே, சகோதர சகோதரிகளே, 12 ராசிக்கு என்ன இருக்கோ அப்படியே யதார்த்தமாக சொல்லிட்டீங்க. நோ எடிட்டிங், நோ கட்டிங், நோ பேஸ்டிங், அப்படியே சொல்லியாச்சுங்க. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல் தினசரி பலன் போக ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இதை பற்றி உங்களுக்கு வரப்போதும், தொடர்ந்து வரப்போதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. போயிட்டு விட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி வழங்கட்டும். நன்றி, வணக்கம்.